சிறிய கிராமத்தில் ஒரு தம்பதி வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு பல வருஷங்களாக குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாத ஏக்கம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னது. சில நாட்கள் போனது, ஒரு குழந்தை பிறந்தது. அதுவும் பெண் குழந்தை. பெண் குழந்தைங்கனாலே ஒரு தேவதை தானே. அவங்களும் அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தாங்க. குழந்தை கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து குழந்தைக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தோட வாழ்க்கையை அமைச்சாங்க. ஆனால் அந்த குழந்த ரொம்பவே சேட்டை பிடிச்ச பொண்ணு. சேட்டை மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா கொடுக்குற செல்லத்தால் அவள் பண்ணுறது தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு அந்த குழந்த வருது. கொஞ்ச நாள் போனது, குழந்த ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிது. ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தையோட பிஞ்சு மனசில் எல்லாரும் அப்பா அம்மாவை விடவும் எங்கள் அப்பா அம்மா என்னை பார்க்குறது ரொம்ப நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு குழந்தைங்க மனசில் ஒரு சின்ன வைராக்கியம் வருது. அது நாளடைவில் நம்ம பண்ணுறது தான் சரி, நம்ம பண்ணுறது மட்டும்தான் சரி அப்படின்னு குழந்தையோட மனசில் பதியுது. சில நாட்கள் கடந்தது. பள்ளியோட கடைசி நாள் வருது. கல்லூரி படிக்கணும் அப்படின்னு குழந்தை ஆசைப்படுறா. ஓகே, தாயும் தகப்பனும் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜை பார்த்து சேர்த்து விடுறாங்க. ஆனால் குழந்தைக்கு அந்த காலேஜ் பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலேஜ் ரொம்ப சின்ன காலேஜாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய காலேஜ் தான் வேணும் அப்படின்னு அந்த குழந்த நல்லா அடம் பிடிக்கிறான். அப்போது அவங்க அந்த டைம்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்த சொல்கிறாள்ல, அப்போ குழந்தையபடி கேட்போம். குழந்தையோட ஆசைப்படி குழந்தைய ஒரு நல்ல காலேஜில் அவளுக்கு விருப்பத்தில் சேர்க்குறாங்க. எல்லாமே அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணதுனால கடைசியில் அவளோட வாழ்க்கை கூட அவள் கையில் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாள். அந்த பொண்ணுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவள் திருமண வாழ்க்கையை கூட அவளால் சந்தோஷமாக வாழ முடியலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வைக்கிறது தான் சட்டம், எனக்கு யாரும் பேசக்கூடாது, நான் தப்பே பண்ணாலும் நீங்கள் சரின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாமியார் அப்புறமா கணவர் 2 பேருக்கிடையும் ரொம்பவும் சண்டை போடுறா. நாளடைவில் சின்ன சின்ன சண்டை பெரிய பிரச்சனையாக மாறுது. அவள் கணவன் மனைவி இருவருக்குள்ள இடையிலையும் சண்டை ஏற்பட்டு பிரிகிறாங்க. பிரிஞ்சு அவள் மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கு வாரா. அவங்க அப்பா நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு, நீ பண்ணுறது தப்புடா, நீ மறுபடியும் அங்கே போய் வாழு அப்படின்னு. ஆனால் அவள் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் செஞ்சது தான் கரெக்டுன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போடுறான். அதுக்கப்புறமா நாளடைவில் அவளோட அப்பா அம்மா இறந்து போகிறாங்க. அவளுக்கு ஒரு துணைன்னு யாருமே இல்லை. நாளடைவில் யோசிக்கிறான், நம்ம பண்ணது தப்பு தான்னு. அப்போதான் அவளுக்கு புரியுது நம்ம பண்ணது தப்புன்னு. குழந்தைங்கள செல்லமாக வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, செல்லமாக வளர்க்கலாம். ஆனால் அந்த செல்லமே அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. பெற்றோருக்கு இது கதை மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைய கண்டித்து வளங்க. தப்பு பண்ணால் அப்பா அம்மா கண்டிப்பாங்கன்னு ஒரு பயத்திலேயே குழந்தைங்க தப்பு பண்ணாது. செல்லம் கொடுங்க, செல்லம் கொடுக்க நேரத்தில் குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுக்க தான் செய்யணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் பார்க்க நம்மளோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.